இது என்ன காய் பார்க்குறீங்களா? அவரைக்காய். அவரைக்காய்ல பல வகைகள் இருக்குது. ஒரு சிலது வந்து தோல் தடிமனாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அது ஜீரணம் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதால அது உள்ளே இருக்க பருப்பை மட்டும் எடுத்துப்பாங்க. இது வந்து தோல் கொஞ்சம் மெல்லிசா இருக்குது. ஸோ நான் இதை வந்து தோலோடு எடுத்துக்கிறேன். இதை எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, அந்த காம்பை பிடிச்சி நம்ம இழுத்தோன்னா இந்த மாதிரி நார் 2 சைடும் வரும். அது 2 சைடும் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான ஷேப்பில் அதை கட் பண்ணிக்கலாம். சில பேர் எனக்கு இந்த தோல் வேண்டாம், எனக்கு ஜீரணம் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க அதுக்குள்ளே இருக்க பருப்பையாவது எடுத்து வேக வச்சு சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. மொச்சக்கொட்டை வகையில் இருக்குது பாருங்கள் அது. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 காய் இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா சேர்த்து வச்சு இந்த மாதிரி வந்து கத்தியில் கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. இது ஒரு சில அவரைக்காய் உள்ளே வந்து புழு இருக்கும், சொத்தையாக இருக்கும், கலர் மாறி இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அது பார்க்கணும். கொஞ்சம் ஓட்டை இருக்கா இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது உள்ளே என்ன இருக்கும், எந்த இடத்துல புழு இருக்கோ அதை விட்டு எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க பருப்பு மட்டும் நம்ம எடுத்து சாப்பிட்லாம்.